ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா ஜானகிராமன் யூடியூப் சேனல் வந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறாங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம எறா தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து 1/2 கிலோ எறா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு 4 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன். 1 கைப்பிடி கருவேப்பிலை, 3 பெரிய தக்காளி, 4 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். 1 கைப்பிடி கொத்தமல்லி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கேற்ப எண்ணெய், மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், சால்ட் உப்பு எடுத்துக்கலாம், கல்லுப்பு வேணாம். வாங்க இப்போ நம்ம தாளிப்பு பார்க்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு வந்து நல்லா பொரியுதுங்க. இந்த எறா தொக்கு டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15-20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. இது வந்து எறா தொக்குக்கு வந்து நீங்கள் பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க, ஏன்னா இது கொஞ்சம் கேஸு. வெங்காயம் போட்டுக்குங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இந்த எறா தொக்கு கிரேவி வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெஜ் பிரியாணி, புலாவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த எறா தொக்கு ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, ஸோ இது இருந்தாவே போதும். இந்த ரெசிபி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். எறா எப்படி வாஷ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எறா வந்து நல்லா அதோடைய ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு அது மேலே வந்து எறா மேலே வந்து ஒரு நரம்பு பகுதியுமே பிளாக் கலரில் இருக்கும். அதை வந்து அந்த வால் பகுதி லைட்டாக கிள்ளி எடுத்தாலும் உங்களுக்கு அந்த நீட்டாக அந்த நரம்பு பகுதி வந்து வந்துடும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 7-8 டைம் கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. இந்த சமயத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளியும் போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் தக்காளி வந்து 3 தக்காளிங்க, நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து போட்டுக்குங்க. நல்லா வதக்க நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி வந்து நல்லா மசினுங்க, அந்த அளவு வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சால்ட் உப்பு போட்டுக்குங்க. ஸோ தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சிடுங்க, அதுக்காக தான் நம்ம சால்ட் உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு இந்த சமயத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ஏன்னா வந்து நம்ம இறால வந்து வாஷ் பண்ணும்போது மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து இப்போ எதுக்கு போடுறேன்னா, இப்போ நம்ம என்னதான் தனி மிளகாத்தூள் போட்டாலும் அந்த திக்னஸ் கிரேவி கொடுக்காதுங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப திக்காக நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, நம்ம எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க. திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வந்து அடி பிடிக்கும்,
கம்மியாக வச்சுட்டு ஸ்டவ் வந்து நல்லா கம்மியாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிவிட்டு ஒரு ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி வேணாங்க. இது நம்ம வந்து குழம்பு பண்ணல, ஒரு தொக்கு தான் நம்ம பண்ணுறோம், எறா தொக்கு தான் நம்ம பண்ணுறோம். ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்னஸ் கொஞ்சம் நல்லா கொதித்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எறா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த எறாவை நல்லா போட்டுக்கலாம். 1/2 கேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வாஷ் பண்ணி அதை போட்டுக்குங்க. எறா போட்டுக்குங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க எறா வந்து போட்டுக்குங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் வந்து ரொம்ப அடி பிடிக்குங்க. ஸ்டவ் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சு கம்மியாக வைங்க. பாருங்கள், எல்லாம் தொக்கு பதத்துக்கு வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க இந்த எறா தொக்கு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. ரொம்ப ஸ்லோவாகவே இருக்கட்டும். ஸ்டவ் வந்து ஹையாக வச்சிடாதீங்க, நான் அடி பிடிக்கும், நான் முன்னாடியே சொல்கிறோம். நல்லா அந்த திக்னஸ் பதம் வரும். இந்த சமயத்தில் வந்து நீங்கள் பெப்பர் தூள் போட்டு கொத்தமல்லி பொடி இறக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் பெப்பர் தூள் எடுத்து நல்லா தூவி, மேலோட்டமாக நல்லா தூவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்கும் போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து பெப்பர் தூள் போடணும். நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடுறோம் இல்லைங்களா, அந்த சமயத்தில் போடாதீங்க. இறக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து பெப்பர் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குது. ரொம்ப ஈஸி. சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இது. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ நல்லா போட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எறா தொக்கு சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.